Praise the Lord, dear children. We welcome you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ to this online Sunday School program from Jehovah Shammah. உங்கள் அனைவரையும் பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்காக. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாலே உங்களுக்கு சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா சிங்கிங் செஷன் இருக்குமா. சிங்கிங் செஷனில் Psalm 71:23 இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, மை லிப்ஸ் வில் ஷவுட் ஃபார் ஜாய் வென் ஐ சிங் praise to you, I whom you have redeemed. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த சாங் புக் வச்சுருப்பீங்கள்ல, இந்த சாங் புக் வச்சு எல்லோரும் சேர்ந்து பாடணும். இது ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். இப்போ பாடுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏசப்பாவை தேங்க் பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறீங்க. ஆகையினால் பிள்ளைகள் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வேர்ட் ஆஃப் காட், ஏசப்பா வார்த்தையை சொல்ல போகிறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மறுபடியும் வாசித்து அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க ஃபுல்லாக கவனித்து கேட்கணும், சரிங்களா? அடுத்ததாக மெமரி வர்ஸ் செஷன். அநேக பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வந்து சொல்ல போகிறாங்க மனப்பாடமாக அந்த வசனத்தை படித்து உங்களுக்கு கூட ஸ்க்ரீனில் காமிப்பாங்க பாருங்கள். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெமரைஸ் பண்ணி உங்கள் வீடியோவை அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூட இந்த மாதிரி ஆன்லைனில் வசனம் சொல்லலாம். அதனால நம்ம மெமரி வர்ஸ் செஷனுக்குள்ளே போக போகிறோம். அடுத்ததாக என்ன சொல்ல போகிறாங்க, அன்சங் ஹீரோஸ் ஃப்ரம் த பைபிள். அப்படின்னா அதிகமாக பேசப்படாத நபர்கள் இருப்பாங்கள்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்கள பற்றிலாம் நிறைய பேசுகிறோம்ல. ஆனால் அந்த பேசப்படாத அன்சங் ஹீரோஸ் ஆஃப் த பைபிளை பற்றி இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அதனால் குற்று கவனமாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கும்படி கேட்குறோம். அடுத்ததாக பர்த்டே சாங் பாடுவாங்க. யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்களோ நீங்கள் கூட இந்த நம்பருக்கு அனுப்பலாம். பர்த்டே சாங் பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. க்ளோசிங் ப்ரேயருக்கு அப்புறம் பெனடிக்ஷன் இருக்கும். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஜெபிக்கலாமா? காட் பிளஸ் யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அன்புள்ள இசப்பா, அருமையான வேலைக்காக என்னோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் அப்படியே ஆலயத்துக்கு போய் வர கொடுத்த கிருபைக்காய் என்னோட துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக என்னோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் இந்த கிருபை இருக்க இந்த அன்பின் கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் பாடல் முழுதுமை ஆராதிக்கும் பொழுதும் ஆண்டவரே நாங்களும் கூட அந்த பாடலை சேர்ந்து பாட எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லும் போதும் ஆண்டவரே இந்த வார்த்தை பிள்ளையுடைய மனதில் பதியத்தக்கதாக கிருபையாக இருங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகளோடும் நீங்கள் பேசுங்க. இந்த நாமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இதில் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இந்த இரக்கத்தையும் இந்த கிருபையை தந்து வழி நடத்துங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உற்சாகமாக இதில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்க. உடைய நாமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. பெரிய தேவன் பெரிய காரியங்களை எங்களுடைய சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்ய வேண்டும் என்று நேச கர்த்தரே சொல்லி ஜெபத்திருக்க நல்ல பிதாவே, ஆமேன். Let's all join in singing and praising God. Praise the Lord, everyone. Shall we sing the song, Name Above All Names? There's a name above all other names. There's a king above all other kings, who is seated in the highest place. There's a name above all other names. Jesus, his name is Jesus. Glorious Jesus, name above all names. When all other ground is shifting sand, there's no other place where we can stand. He's the solid rock, the great I am. When all other ground is shifting sand, Jesus, his name is Jesus. Glorious Jesus, name above all names.
Love is the flag on the castle of my heart, castle of my heart, castle of my heart. Love is the flag on the castle of my heart, since Jesus is the residence there. Oh, fly it high in the sky, let the whole world know, let the whole world know, let the whole world know. Oh, fly it high in the sky, let the whole world know, since Jesus is the residence there. Joy is a flag on the castle of my heart, castle of my heart, castle of my heart. Joy is a flag on the castle of my heart, since Jesus is the residence there. Oh, fly it high in the sky, let the whole world know, let the whole world know, let the whole world know. Oh, fly it high in the sky, let the whole world know, since Jesus is the residence there. Peace is the flag on the castle of my heart, castle of my heart, castle of my heart. Peace is the flag on the castle of my heart, since Jesus is the residence there. Oh, fly it high in the sky, let the whole world know, let the whole world know, let the whole world know. Oh, fly it high in the sky, let the whole world know, since Jesus is the residence there. Thank you, everyone. Today we'll be singing Rejoice Evermore. Rejoice evermore, for this is the will of God. Rejoice evermore, for this is the will of God. Rejoice evermore, for this is the will of God in Christ Jesus concerning you. Pray without ceasing, for this is the will of God. Pray without ceasing, for this is the will of God. Pray without ceasing, for this is the will of God in Christ Jesus concerning you. In everything give thanks, for this is the will of God. In everything give thanks, for this is the will of God. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. Thank you. It's time to listen to God's word. Praise the Lord, children. ஸோ நம்ம இந்த ஸ்டோரி பார்க்க முன்பாக நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய வேதத்திலிருந்து இந்த ஓமையை பார்க்கும்போது எங்களோடு நீர் பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு ஓமை பார்க்க போறோம். ஓமை யார் சொல்றான்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது தன்னுடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு இன்சிடென்ட்டா சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்டோரியா எடுத்து என்ன செய்யறாரு சொல்றாரு. அது மூலமாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா காணப்படுறாரு. சரிங்களா? நம்ம இன்னைக்கு படிக்க போற ஓமை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுக்கு முன்பாக நம்ம பார்க்க போலாம். என்ன பார்க்கலாம்னா, இன்னைக்குள்ள வசனம் பார்க்கலாம். இன்னைக்குள்ள வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. இங்கிலீஷ்ல redeeming the time because the days are evil. Ephesians chapter 5:16. ஆக்சுவலி இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது எபேசியர் 5:15 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, காலத்தை ஆதாயப்படுத்திக்கணும். பி வைஸ். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம டைமை ரிடீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா இல்லைன்னா என்னது டைமை நம்ம வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். நான் சொன்னல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அநேக ஓமைகளை சொன்னாரு. அதுல ஒரு ஓமை இது. ஆக்சுவலி 16க்கு முன்னாடி 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 3 ஓமை சொல்றாரு. லாஸ்ட் காயின், லாஸ்ட் ஷீப் அண்ட் லாஸ்ட் சன். ஸோ இந்த 3 ஓமை யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரிசேயருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் ஏசப்பா சின்னர்ஸோட இவங்களோட சாப்பிடுறாங்கன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் அந்த ஓமையை சொல்றாரு. ஆனா 16ஆம் அதிகாரம் வரும்போது இந்த ஓமை யாருக்கு சொல்றாருன்னா, சீஷர்களுக்கு சொல்றாரு. அவங்க அந்த பரிசேயர் அவங்க எல்லாம் கேட்டு அவங்க கேட்காம போயிடுவாங்க. ஆனா சீஷர்கள் என்ன செய்யணும், கட்டாயம் ஆண்டவர் சொல்ற காரியத்தை என்ன செய்யணும், அவங்க கீழ்ப்படியணும். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஓமையை சீஷர்களுக்கு சொல்றாரு. இந்த ஓமையை இந்த ஓமை ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்டான ஓமை. எப்படி தெரியுமா, ஒரு கெட்ட காரியத்திலிருந்து ஒரு நல்ல காரியத்தை கத்துக்கணும்
அந்த கெட்ட காரியம் செய்யற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ்வலா ஆண்டவர் இயேசு எப்போதும் ஒரு நல்ல காரியம் சொல்வாரு, அது மாதிரி நடங்க. அல்லது ஒரு கெட்ட காரியம்னா அதே மாதிரி செய்யாதீங்க. பட் இந்த ஓமை வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நம்ம அது என்னது இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? வித்தியாசமான ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்டான ஓமை இது. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்றாரு. ஒரு ரிச் மேன் இருந்தாப்புல, அந்த ரிச் மேனுக்கு ஒரு ஸ்டூவர்ட் ஒருத்தர், ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். சரியா? தமிழ்ல அது உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஸோ நம்மளுக்கு உக்ரானக்காரன் ஸ்டூவர்ட் அப்படின்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஆக்சுவலி அவங்கலாம் யாருன்னா ரொம்ப இந்த ரிச் மேன், அந்த ஒரு ஓனருக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஆளு அல்லது ரொம்ப தெரிஞ்ச ஆளு தான் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் ஸ்டூவர்டா அல்லது மேனேஜரா வைப்பாங்க. ஓகே, நம்ம அதுக்கு முன்பாக அந்த ஸ்டூவர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எங்க வீட்டு பக்கத்துல டெக்கத்லான் இருக்கு. சரியா? இந்த டெக்கத்லான் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. இதோட ஓனர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டெக்கத்லான்ல கிடையாது. அவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு. இந்த டெக்கத்லான் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டெக்கத்லானுக்கு ஒரு மேனேஜர் உண்டு. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் அவர் என்ன செய்யணும், பார்க்கணும். ஓகே, அதுக்கு பிறகு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு, அவர் தான் மேனேஜ் பண்றாரு. பட் அங்க இருக்கிற எந்த எக்யூப்மெண்ட்டோ அல்லது எந்த பொருளுக்குள்ளுமே அந்த மேனேஜருக்கு சொந்தம் கிடையாது. பட் வாட் ஹி ஷுட் டூ, ஹி ஷுட் மேனேஜ் தட் திங். செகண்ட், அந்த அவர் என்னென்ன மேனேஜ் பண்றாரோ எல்லாத்துக்கும் அவர் வந்து ஓனருக்கு என்ன செய்யணும், அக்கௌண்ட் கொடுக்கணும். சரியா? அப்போ இவர் அந்த திங்ஸுக்கெல்லாம் அவர் தான் அங்க இருந்து பாத்துக்கிட்டாரு. பட் ஆனா அந்த திங்ஸ் யாருக்கு சொந்தம் கிடையாது, மேனேஜருக்கு சொந்தம் கிடையாது. அந்த மேனேஜர் என்ன செய்யக்கூடாது, அவருடைய சொந்த யூஸுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவரு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி இது வந்து விற்கிறதுக்கு விற்கலாமே தவிர அவர் தன்னுடைய சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அவர் தான் மேனேஜர். ஹி கேன் மேனேஜ் தி திங்ஸ் பட் ஹி cannot own the things. Okay, this is called the manager. இதுதான் பைபிள்ல ஸ்டூவர்ட்னு சொல்லிருக்கு. ஸ்டூவர்ட் என்ன செய்யலாம், எல்லா காரியங்களையும் மேனேஜ் பண்ணலாம். பட் he should not take the ownership. ஓகே, ஆனா ரெண்டாவது என்ன பண்ணணும், he should accountability-ஆ இருக்கணும். அவர் வந்து எல்லா காரியங்களையும் கரெக்டா என்ன செய்யணும், அந்த ஓனருக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும். அவங்க தான் யாரு, இந்த ஸ்டூவர்ட். சரிங்களா? சோ இந்த மேனேஜர், இந்த பணக்காரருக்கு, இந்த ரிச் மேனுக்கு யார் இருந்தா, ஒரு ஸ்டூவர்ட் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கும் அல்லது சொந்தக்காரங்களா இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இவர் ரொம்ப ரிச் மேன். ஸோ இவருக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் மேனேஜ் பண்ண ஒருத்தர் வேணும். அப்போ அவருக்கு தெரிஞ்ச யாராவது தான் வச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, ரிச் மேன்குள்ள திங்ஸ் எல்லாம் தனக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலா என்ன சொல்லிருக்கு, நான் என்ன சொன்னேன், அந்த திங்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஓனர்ஷிப் என்ன செய்ய முடியாது, நம்ம எடுக்க முடியாது. பட் இந்த ஸ்டூவர்ட், இந்த உக்ரானக்காரன் என்ன பண்ணான்னா, அதுல உள்ள அந்த ரிச்மேனுக்குள்ள திங்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா அவன் தனக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ இது வந்து யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த மேனேஜருக்கு, அந்த ரிச் மேனுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் ஏன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இனிமே நீ எனக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம், உக்ரானக்காரனா அல்லது ஸ்டூவர்டா இருக்க வேண்டாம், உன்னை நான் வேலையை விட்டு என்ன செய்ய போறேன், அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர், அந்த ரிச்மேன் வந்து யார்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த ஸ்டூவர்ட்ட சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஸ்டூவர்ட் வந்து திங்க் பண்றாரு, ஐயோ நான் எனக்கு வேலை போகுது, நான் செய்யற தப்பு யாரு கண்டுபிடிச்சிட்டா, என் ஓனர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் வேலையை விட்டு போனா என்ன வந்து ஒருத்தர் வேலைக்கு எடுத்துக்கணும். ஆனா எனக்கு வந்து நான் இவ்வளவு நாளும் ஒரு மேனேஜிங், ஒரு நல்ல ஒரு பிக் பொசிஷன்ல இருந்துட்டேன். என்னால வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு லோ பொசிஷனுக்கு என்ன செய்ய முடியாது, என்னால போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, என்னால என்ன பண்ண முடியாது, குழி வெட்டி அல்லது ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்ட வேலையை எனக்கு செய்ய முடியாது. நான் வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கேன், இனிமே நான் ஒரு லோ பொசிஷன்ல போயிட்டு வேலை செய்ய முடியாது. ரெண்டாவது என்னால பெக் பண்ண முடியாது, என்னால நான் பிச்சை எடுத்து யார்ட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, என்னாலையும் கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காரியம் பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன ஐடியா அப்படின்னு சொன்னா, இவன் இந்த ரிச்மேன் சொன்னா, இவருக்கு கீழே நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ற பொறுத்து தான் இவருடைய பொறுப்பு. இவர் என்ன பண்ணாரு, அப்படி ஒரு ஆளை
கூப்பிட்டு சொன்னாரு, உனக்கு நீ எவ்வளவு கடன் பெற்றிருக்க இந்த ரிச்மேனுக்கு, எவ்வளவு நீ டெப்ட் உனக்கு, அதை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு, எனக்கு 100 measures ஆஃப் ஆயில் நான் வந்து என்ன செய்யணும், அவருக்கு நான் கொடுக்கணும். அல்லது ஒரு 800ல இருந்து 1000 வரைக்கும் உள்ள கேலன்ஸ் ஆஃப் ஆயில் நான் அவருக்கு கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பிக் அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த மேனேஜர் வந்து என்ன பண்றாரு, அந்த கடன் வாங்கினு சொல்றாரு, நீ இப்ப எடுத்து என்ன செய்யுது, உன்னுடைய சீட்டை எடுத்து அதுல வந்து 50% டிஸ்கவுண்ட் போட்டு இப்போ 500 கேலன்ஸ் தான் எடுத்தேன், அல்லது 500 measures ஆஃப் ஆயில் தான் நீ வாங்கினு சொல்லி சீக்கிரமா எழுதிடு. அப்போ நான் எனக்கு வேலை போகும்போது என்ன பண்ணல, நான் உங்ககிட்ட வரும்போது நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவல்ல, அந்த எண்ணத்தோட இவன்ட்ட சொல்லுவாரு, நீ 50% எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்தர் ஆளை கூப்பிடுவார். அவருக்கு சொல்லுவாரு, உனக்கு எவ்வளவு நீ கடன் கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு 100 measures ஆஃப் வீட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆள் சொன்னோன்னு அவர் சொல்றாரு, அது வந்து it's not a small amount both. Okay, this is a big amount. That 1000 gallons of oil is a big amount, big thing. அதே மாதிரி 100 acres of வர்ற இதுல அது 10 to 8 years வர்ற இதுல தான் அந்த 100 measures ஆஃப் வீட், அதுல இவர் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து நீ 80% எழுதினா போதும்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ரெண்டு காரியத்தையும் ஏன் இவர் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டாரு, என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வேலை விட்டு போகும்போது இப்போ ஐ கேவ் த ஃபேவர் டு தம், அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க எனக்கு என்ன செய்வாங்க, வேலை கொடுப்பாங்க, அல்லது இது நான் அவங்ககிட்ட போகும்போது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணாரு, இவர் he gave the discount, 50% discount, 20% discount, like that he gave the discount ரெண்டு பேருக்கும். ஸோ இது வந்து இதுவும் என்ன ஆயிடுச்சு, அந்த ஓனருக்கு காதுக்கு போயிடுச்சு. இப்போ ஓனர் இதுவும் தெரிஞ்சு, என்னடா நான் வேலையை விட்டு அனுப்புனேன், ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கொஞ்ச நாளுக்குள்ள அந்த அக்கௌண்ட் கொடுக்குற அந்த கொஞ்ச நாளுக்குள்ள என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இவன் டிஸ்கவுண்ட் கொடுத்து இவன் ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல என்ன சொல்றாரு, அவனை மெச்சிக்கிறாரு, என்ன சொல்றாரு, அவனை அப்ரிஷியேட் பண்றாரு. பரவாயில்ல, இவன் புத்தியா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ் பைபிள்ல இது புத்தின்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல ஸ்ரூட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ரெண்டு விதமான புத்தி இருக்கு. ஓகே, இவர் இப்போ அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு, அது ரெண்டு விதமான புத்தி, ஒன் இஸ் ஸ்ரூட் ஆர் வைஸ். இந்த ஸ்ரூட் புத்திங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, ப்ரூடெண்டா இருக்காங்க, பட் அது எப்படி இருக்கு, அது நல்ல காரியத்துல வைஸா இல்ல, கெட்ட காரியத்துல வைஸா இருக்காங்க. பட் வைஸ்ங்கிறது நல்ல காரியத்துல சூப்பர் டிசிஷன் எடுத்து குட் டிசிஷன் எடுத்து போறதா என்னது வைஸ். ஓகே, ஸ்ரூவர்டுங்கிறது பேட் திங்ல அல்லது அவங்களுக்கு ஏத்த மாதிரி செல்ஃபிஷா டிசிஷன் எடுத்து வைஸா பிஹேவ் பண்ற மாதிரி பண்றது பேரு ஸ்ரூட். ஸோ இந்த மேனேஜர், இந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, நாட் அப்ரிஷியேட்டிங் இஸ் a wise decision, he is telling shrewd. ஸோ இவர் வந்து என்னது தப்பா ஒரு காரியத்தை ஞானமா பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லும் போது வைஸ்ன்னு சொல்லாம என்ன சொல்றாருன்னா, ஸ்ரூட் வைஸ் அதை பத்தி சொல்றாரு. இவன் செஞ்ச தப்பு, பட் இவன் செஞ்சது கரெக்ட்லாம் கிடையாது, ஏன்னா இது he is looting his owner money, no, பட் அதனால இது வந்து அவர் வந்து கரெக்ட்லாம் சொல்லல. he appreciate how he behaved. Okay, how he behaved, அதை he appreciate. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அதுக்கு அடுத்து நம்ம லூக்கா 16 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் யாரு, இந்த ஸ்ரூட்டா பிஹேவ் பண்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் இருளின் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பிள்ளைங்க? இருளின் பிள்ளைங்க. ஆனா நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைங்க. இருளின் பிள்ளைங்க எப்போதுமே ஒரு வைஸா திங்க் பண்ணி என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து இப்ப அடுத்தது வேலைக்கு எங்க போனோம் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணாரு. அதனால ஒரு ஷார்ட்கட்ல he made something. ஓகே, அது மூலமா எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம யாரு? நம்ம ஒளியின் பிள்ளைங்களா நம்ம காணப்படுறோம். அப்போ ஒளியின் பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஏன் ஒளியின் பிள்ளைங்கன்னா, நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்கு. நம்ம பழையவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாரு? ஒளியில் உள்ளவங்க. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு காரியம் இருக்கு, நித்தியம் நம்மளுக்கு காணப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நீ எப்படி ஆயத்தமாகற? இந்த இருளில் உள்ள இருக்கிறவங்க, அந்த ஸ்டூவர் என்ன பண்ணான்னா, அவனுக்கு வேலை போயிரும், இன்னொரு வேலைக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆல்வேஸ் he thought about, so he did something wrong. நம்மளுக்கு நித்தியம் இருக்கு, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அங்க போகும்போது நம்மள அங்க ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு இருக்கிற திங்ஸ், மணிய, இப்போ நான் எழுதிக்கிறேன் மணி,
மணி மூலமா என்ன செய்யலாம், நம்ம கையில நம்ம அம்மா அப்பா நமக்கு ஒரு அல்லது ஒரு 2 சாக்லேட் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்லேட் மூலமா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும்போது என்ன செய்வோம், நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம லவ் அவங்களுக்கு காண்பிக்கிறோம். இது மூலமா என்ன செய்யலாம், நம்ம ஏசப்பாவை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அப்படி நம்ம வி ஷுட் மேக் அ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு மொபைல் போன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மொபைல் போனையும் என்ன செய்யலாம், ஞானமா நம்ம என்ன செய்யலாம், அது மூலமா ஒருத்தவங்களுக்கு வசனம் அனுப்பலாம், அல்லது இன்னொருத்தவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்றது காரியங்களை கத்துக்கலாம். நம்ம வேத வசனத்தை அது மூலமா கத்துக்கலாம். அப்படி சில காரியங்களை கத்துக்கலாம். ஆனா அதை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை எப்படி செய்யணும், ஞானமா என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட மணி, ஃப்ரெண்ட்ஸு, அல்லது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைமு, அல்லது மொபைல் போனு, இது எல்லாத்துக்கும் மூலமா நம்ம என்ன செய்யணும், வி ஷுட் மேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ பரலோகராஜ்யத்துக்கு போறோமோ அப்போ வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு அங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. நான் இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்த, நீ எனக்கு ஏசப்பா பத்தி சொன்ன, அதனால நானும் பரலோகராஜ்யத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி அங்க அந்த பிள்ளைங்க இருக்கணும். அதுக்கு மாதிரி நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம சன்ஸ் ஆஃப் லைட், அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அதனால நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது இருக்கிற இது எல்லாத்தையும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அங்க நம்மளுக்கு என்ன பண்றாரு, பெரிய பெரிய மேன்ஷன்ஸை வந்து என்ன செய்யறாரு, உருவாக்கிட்டு இருக்காரு 2000 வருஷமா. அப்ப அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை அங்க போய் நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி என்ன செய்யணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறவங்களா காணப்படணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் எப்படி அந்த கொடுக்கப்பட்ட அந்த குயிக் டைம்ல என்ன பண்ணிட்டான், எனக்கு வேலைக்கு இன்னொரு வேலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணானோ, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கப்பட்ட மணியோ அல்லது எந்த காரியமோ அதை வச்சு என்ன செய்யணும், we should make friends. நம்ம வந்து பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது அவங்க நம்மளை என்ன செய்யணும், வெல்கம் பண்றதுக்கு மாதிரி நம்ம என்ன செய்யணும், we should make friends. ரெண்டாவது என்னது அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் ஆண்டர் கொடுத்துருக்காரோ அது எல்லாம் யாருக்குரியது, தேவனுக்குரியது. ஓகே, நம்ம வந்து இதை வந்து டேக் கேர் தான் பண்ணணும். நம்ம யாரு, ஸ்டூவர்ட்ஸ். என்ன சொன்னேன், they should manage the things and what they should do, they should give account also. இந்த 2 காரியம் செய்யணும். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். டியூட்ரானமி 10:14 என்ன கொடுத்திருக்கு, இந்த வானமும் பூமியும் எல்லாம் யாருக்குரியது, பரலோகராஜ்யத்துக்குரியது. தாவீது வந்து 1 29 அதிகாரத்துல சொல்றாரு, வானத்துல இருக்கிற காரியமானாலும் சரி, பூமியில இருக்கிற காரியமானாலும் சரி, இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட ரிச்சஸ்னாலும் சரி, எனக்கு கொடுத்த ஹானர்னாலும் சரி, எனக்கு கொடுத்த பவரா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுத்த மைட்டா இருந்தாலும் சரி, எல்லாம் அழகா இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த 1 Chronicles 29 நீங்க ரீட் பண்ணீங்கன்னா எல்லா காரியமும், எனக்கு இருக்கிற எல்லா காரியமும் யார்கிட்ட வந்திருக்கு, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். நீர் எனக்கு கொடுத்ததான் நான் அவங்க கொடுக்க போறேன். அப்போ எதுவுமே இந்த உலகத்துல இருக்கிற, இப்போ நம்மளுக்கு அப்பா அம்மா அல்லது நம்மளுடைய மணி, நம்மளுடைய டைம், ஒருவேளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட செல்போனோ எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்குரியது இல்லை. இதெல்லாம் யாருக்குரியது, தேவனுக்குரியது. ஸோ இதெல்லாம் தேவனுக்குரியது. அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணணும், I told we are a steward for these things. Okay, everything belongs to God. We are just stewards. So we should take care. நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண, நம்ம டைமை, நம்முடைய மணியை எல்லாம் யூஸ் பண்ணும்போது, அல்லது நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்ம கொடுக்கப்பட்ட, சில பேருக்கு நல்லா படிக்க ஃபாஸ்டா மெமரைஸ் பண்ணலாம், திங்ஸ் நிறைய தெரியும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக, நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எதை நம்ம மெமரைஸ் பண்றேன், பைபிள் வேர்சஸை மெமரைஸ் பண்ணா, அல்லது வேற தேவையில்லாத காரியங்களை மெமரைஸ் பண்றேன்னா, அல்லது என்னோட டைமை நான் நல்ல காரியத்தை செலவழிக்கிறேன்னா அல்லது கெட்ட காரியத்தை செலவழிக்கிறேன்னா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ வி ஆர் ஸ்டூவர்ட்ஸ். ஓகே, ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், அக்கௌண்ட் கொடுக்கணும். நீங்க அக்கௌண்ட் உண்மையா இருந்தீங்கன்னா, உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு, இப்போ உங்க கையில ஒரு மொபைல் போன் இருக்கு, இதை நீங்க கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூர வச்சுட்டு உங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, பெரிய ஆசீர்வாதங்களை தருவாரு. அதே அதிகாரம் 16 அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். நீ உண்மை இல்லைன்னா உன்கிட்ட நிறைய காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படாது. அதனால என்ன பண்ணுனா, you should be faithful. Whatever things it is given to you, you should be faithful because all things is belong to God. ஒரு திங்ஸும் உனக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் யாருக்குரியது, தேவனுக்குரியது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், we should be a
steward, not we should not take a ownership. Okay, மூணாவது என்னது அப்படின்னு சொன்னா we should not serve two masters, mammon or God. ஏன் mammon அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னதுன்னா மணியை குறித்து சொல்லியிருக்கு. ஸோ அல்லது நம்ம கையில் இருக்கிற திங்ஸ் நான் சொல்லுங்கள அந்த திங்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், அது நம்மளை மாஸ்டர் பண்ணக்கூடாது. we should rule over. நம்ம ஆண்டவரை தான் என்ன செய்யணும், நம்ம சேவிக்கணுமே தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம சேவிக்க கூடாது. நமக்கு நம்மளுடைய இருதயத்துல யாருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. முதல்ல காலையில் எழும்பி நம்ம ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, அப்புறம் ஆண்டவரை துதிக்கிறது, இந்த காரியத்தை செய்யணும். நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல கொடுக்கணும். இப்போம்லாம் நம்ம என்ன பண்றோம், முதல்ல எழுந்து மொபைல் எடுத்து பார்க்குறோம், அல்லது அதையே நம்ம பார்க்கலாம், அந்த கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், அல்லது கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு போயிடலாம். அப்படிலாம் இல்லாம முதல் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மற்றதுக்கு முதலிடம் கொடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை ஒர்ஷிப் பண்றோம்னு அர்த்தம், அந்த திங்ஸை ஒர்ஷிப் பண்றோம்னு அர்த்தம். ஆண்டவரை நம்முடைய ஹார்ட்ல பிளேஸ்ல என்ன செய்யல, வைக்கல. அதுதான் நம்முடைய இதுல காணப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் 3 காரியம் சொன்னேன். காரியம் என்ன சொன்னேன், காரியம் என்ன சொன்னேன், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க, நமக்கு ஒரு நித்தியத்துக்கு நேரா போறோம். அங்க நமக்கு ஆண்டவர் பெரிய வீட்டை ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. அங்க போறதுக்கு, அங்க நம்மளை வெல்கம் பண்றதுக்கு எதுவா நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின் மூலமாக அநேகரை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம மாத்துறவங்களா இருக்கணும். ரெண்டாவது, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஸ்டூவர்ட். நம்மளுக்கு அதை ஞானமா ஹேண்டில் பண்ணணும். மூணாவது, நம்ம முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டூவர்ட்ஷிப்பை தான் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறாரு. நம்மளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சீஷரா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் இந்த 3 காரியத்தையும் செய்யணும். என்ன செய்யணும், நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தின் மூலமாக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவங்களா இருக்கணும். நமக்குரியது எல்லாம் தேவனுக்குரியது, அதை நம்ம ஞானமா ஹேண்டில் பண்ணணும். மூணாவது, ஆண்டவருக்கு தான் என்ன செய்யணும், நம்ம முதலிடம் கொடுக்கிறவர்களா காணப்படணும். அப்போ ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. இதை சீஷர்களுக்கு சொன்னாரு. அதே கூட அவங்க கூட யார் கேட்டுட்டு இருந்தா, பரிசேயர் கேட்டாங்க. இந்த வசனம், இந்த அதிகாரத்தை, அந்த சம்பவத்துல லாஸ்ட்ல சொல்லியிருக்கு, அவங்க சிரிச்சாங்கன்னு, மாக்கிங் அப்படின்னு சொல்லி, மார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்கிற நீங்க பாருங்க, சிரிக்கிறாங்க. ஸோ நீங்க ஆண்டவர் சீஷர்கள் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண போறீங்களா? ஏன்னா சீஷர்கள்னா தே ஷுட் ஃபாலோ. ஓகே, பட் பரிசேயரை மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு கேட்டுட்டு, இல்லை எனக்கு நான் மொபைலை இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், அல்லது எனக்கு கொடுத்த மணியை நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு போறீங்களா? என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க? சீஷர்கள் மாதிரி அவர் சொல்ற காரியங்களை கீழ்ப்படிய போறீங்களா, பின்பற்ற போறீங்களா, அல்லது இந்த பரிசேயர்களை மார்க் பண்ண போறீங்களா? இப்போ நம்ம ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, எனக்கு கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யணும்னா ஞானமா பயன்படுத்திக்கணும். இதுதான் அந்த வசனமும் சொல்லுது. redeeming the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏன்னா நம்ம நித்தியத்துக்கு போறோம். அந்த மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, அந்த உக்ரானக்காரன் இப்ப எனக்கு அடுத்த ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையை மட்டும்தான் பார்த்தான். நம்மளுக்கு நித்தியம் நம்ம பரலோராஜ்யத்துக்கு போகணும். அங்க போறதுக்கு நம்ம இப்பவுமே என்ன செய்யணும், ப்ரிப்பேரா இருக்கணும். எப்படி ப்ரிப்பேரா இருக்கணும்? we should make friends. Second, what we should, everything belongs to God. So good steward இருக்கணும். மூணாவது, ஆண்டவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சேவிக்கணும். வேற எதுக்கும் முதலிடம் நம்ம கொடுக்க கூடாது. ஆகியால் நம்ம என்ன செய்யணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனத்துக்கு முன்னாடி எஃபிஷியன்ஸ் 5:15 என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானம் உள்ளவர்களா நடந்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ ரிடீமிங் த டைம், ஞானம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேலையில நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரோடும் நீர் பேசுங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நம்முடைய ராஜ்யத்துக்கு பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாகவும், ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஃபேத்ஃபுல்லா காணப்படவும், ஆண்டவரே உண்மையை சேவிக்கவும், வேற எதுக்கும் முதலிடம் கொடுக்காதபடி பிள்ளைகள் காணப்படவும் நீர் பிள்ளைகளுக்கு உதவி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாக ஆண்டவரே இந்த காரியத்தை நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைங்களோடு பேசும், உதவி செய்யும். எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. சங்கீதம் 118 அதிகாரம் 9 வரை
பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல் என்னை வளைத்து கொள்கிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைத்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் தி லார்ட். Memory verse for next week. Beginners and Tiny Tots. Matthew chapter 5 verses 5 and 6. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். KG and Primary. Psalm 118 verses 1-3. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Psalm 118 verses 13-16. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 98408 11897. Hello, boys and girls. Very glad to be meeting you in another presentation on unsung heroes of the Bible. Today we are going to see about a little girl whose name has not been mentioned in the Bible. That's why this person has been named as Little Miss Anonymous. அருமையான தம்பி தங்கைகளே, வேதாகமத்திலே அதிகமாய் பேசப்படாத அல்லது அறியப்படாத சில நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு பெயர் சொல்லப்படாத ஒரு சிறுமியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So in the Bible, in 2 Kings chapter 5, we read about Naaman, a Syrian general who suffered from leprosy and was healed by the prophet Elisha in Israel. So this is a very well-known story. You might have heard this in your Sunday class. வேதாகமத்திலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரியா தேசத்துடைய தளபதி குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருக்கு குஷ்டரோகம் என்ற அந்த வியாதி பிடித்திருந்தது. அந்த குஷ்டரோகம் இஸ்ரேலில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி மூலமாக குணப்படுத்தப்படுகிறது. இது நன்கு அறிமுகமான ஒரு சம்பவமாக இருக்கிறது வேதாகமத்திலே. நீங்கள் உங்கள் ஞாயிறு வகுப்பில் கூட நீங்கள் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். But we are not going to be seeing about Naaman today, but this presentation is about the little maid. The Bible doesn't even mention her name. If you check the meaning for the Hebrew word which is translated as little maid in the King James Version, it actually can mean the age group anywhere from infancy to adolescence. So at the most you are looking at a teenager here. இன்றைக்கு நாம் இந்த நாகமானை குறித்து பார்க்க போவதில்லை இந்த பிரசன்டேஷனில். ஆனால் வேதாகமத்திலே ஒரு சிறுமி என்று சொல்லி வருகிறது. வேதாகமத்திலே இந்த சிறுமியுடைய பெயர் கூட சொல்லப்படவில்லை. ஆனால் எபிரேய மொழியிலே இந்த சிறுமி என்ற அந்த பதத்துக்கு அர்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த ஒரு பதமானது ஒரு சிறு குழந்தை துவங்கி அங்கே டீனேஜ் பருவம் மட்டுமாக இருக்கிற ஒரு நபரை பிள்ளையை அது குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. எனவே இந்த சிறுமி ஒருவேளை ஒரு டீனேஜராக இருந்திருக்கலாம். Now I want you to pay attention to the circumstance in which this little maid is. She is an Israelite in captivity in a strange land in the land of Syria, and she is a slave in a Syrian household. So life is not easy for her. Life is very hard for her. So she has got every reason to be bitter in life. இப்பொழுது இந்த சிறுமி எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சிறுமி ஒரு யூத பெண்மணி. இவள் இந்த சீரியா தேசத்திலே
சிறையிருப்புக்குள்ளாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். அங்கே ஒரு வீட்டிலே அடிமை பெண்ணாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். எனவே இவளுக்கு ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல, இப்பொழுது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நாம் சொல்லலாம். எனவே அது நிமித்தமாக, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நிமித்தமாக அவள் கசப்பினால் நிறைந்து இருப்பதற்கு எல்லா விதமான காரணமும் இப்போது அவளுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். Being in such hard circumstances, what did this little girl do? Instead of being bitter when she heard about the Syrian general's incurable disease, that is leprosy, she immediately blurts out what she knows to be true, that Elisha the prophet can heal the disease. If you come to the New Testament, this is true Christian character. In 1 Corinthians chapter 10 and verse 24, Apostle Paul writes saying, "Let everyone seek another man's wealth." This is true Christian character. இந்த இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சிறுமி இருந்து கொண்டு அவள் கசப்பா இல்லாதபடிக்கு இந்த சிறிய நாட்டு தளபதியானவன் இந்த குஷ்டரோகத்தாலே அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதில் அவளுக்கு தெரிந்தவுடனே உடனடியாக அவள் என்ன சொல்லுகிறாள்? இஸ்ரவேலிலே இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிஷாவிடத்திலே போவாரானால் இந்த வியாதி அவருக்கு குணமாகுமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இது மெய்யான கிறிஸ்தவ குணாதிசயமாக இருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீரானால், ஒவ்வொருவனும் சுய பிரயோஜனத்தை தேடாதபடிக்கு மற்றொருவனுடைய பிரயோஜனத்தை நாடுவானாக என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் மெய்யான கிறிஸ்தவ குணாதிசயமாக இருக்கிறது. So I think that this resonates with what Jesus meant when he said, "Let the little children come to me and do not hinder them, for the kingdom of heaven belongs to such as these." This kind of character you find in little children or true Christians. Imagine if an adult had been there as a slave instead of the little maid. Would Naaman have come to know about Elisha? Would he have gotten healed? What do you think? I don't think this incident would have been recorded the way you find it in the Bible if an adult had been there instead of a little maid. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், இதைதான் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு அனுமதியுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யான கிறிஸ்துவ குணாதிசயம் இவ்விதமாக சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் விதமாய் காண முடிகிறது. அது மெய்யான கிறிஸ்துவ குணாதிசயமாக இருக்கிறது. இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வேதாம சம்பவத்திலே இந்த சிறுமிக்கு பதிலாக வேறொருவர் வளர்ந்த ஒரு நபர் இங்கே அடிமையாக இருந்திருப்பார் என்றால், நாகமானுக்கு இவ்விதமாய் எலிஷாவை குறித்து கேள்விப்பட்டு இந்த அடிமை மூலமாக அவன் குணமடைந்திருப்பானா? வளர்ந்த ஒரு நபர் தன்னை குறித்து யோசிக்காமல், சூழ்நிலை குறித்து யோசிக்காமல், இந்த தளபதியுடைய அவல நிலையை குறித்து சிந்தித்து இவ்விதமாக எலிஷா இடத்தில் நீங்கள் போவீங்களானால் நீங்கள் குணமடையலாம் என்று சொல்லியிருப்பானா? நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? நான் யோசிக்கிறேன், அவ்விதமாக இந்த சிறுமிக்கு பதிலாக வளர்ந்த ஒரு நபர் இருந்திருப்பார் என்றால் இது நடந்திருக்காது என்று நான் யோசிக்கிறேன். Thank you. Hope you like this presentation. So until we meet again. மிக்க நன்றி. இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு பிடித்திருக்கும், பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாம் சந்திக்கும் மட்டுமாக. வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Sister Lissy Rajan. She has celebrated her birthday on the 29th of June. We claim this promise for her. Isaiah chapter 54 verse 13. And all thy children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. Next, we have Sister Mary Devadas. She has celebrated her birthday on the 3rd of July. We claim this promise for her.
Ruth chapter 2 verse 12. The Lord recompense thy work, and a full reward be given thee of the Lord God of Israel, under whose wings thou art come to trust. Next we have Mahima from Bhuvaneshwar. She has celebrated her birthday on the 2nd of July. We claim this promise for her. Isaiah chapter 62 verse 3. Thou shalt also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of thy God. Next we have Angel Sarah from Senior. She has celebrated her birthday on the 3rd of July. We claim this promise for her. Genesis chapter 21 verse 1. And the Lord visited Sarah as he had said, and the Lord did unto Sarah as he had spoken. Next we have Ebenezer Solomon from Senior. He has celebrated his birthday on the 5th of July. We claim this promise for him. Isaiah chapter 60 verse 22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in his time. Next we have David Nathaniel from KG. He has celebrated his birthday on the 5th of July. We claim this promise for him. 2 Samuel chapter 5 verse 10. And David went on and grew great, and the Lord God of hosts was with him. Let's close our eyes for the closing prayer. Praise the Lord, children. I hope you had a wonderful time praising and worshipping the Lord our God. Let's close our eyes, fold our hands, kneel down, and say this prayer. Anbala Yesappa, we thank you, Lord, for this time of online Sunday school that you gave us today. We thank you for having been with us all through the past, O Lord, and helping us to enter into a new month. O Lord, in this month also, we pray that your presence will go with us, go before us, Lord, and safeguard us from behind. Keep us from all evil, harm, and danger. Make this month, every day of this month, a great blessing unto each one of us. Help us to walk closer with you, and help us to love you more, help us to know you more, help us to be a true disciple and servant of Jesus Christ in all that we speak, think, and do. Lord, at this time also we pray and surrender the online Sunday school ministry into your hands, Yesappa. We ask, Lord, we thank you, Lord, first of all, that you have given us the opportunity to go online and share, Lord, your word to young children, oh Lord, through this online platform, oh Father. We thank you for the opportunity. We ask that you will bless this, oh Lord, and bless this small endeavor, oh Father, and we ask that you will help us to reach out to many millions and billions of souls who are out there who don't know you yet, or who don't know you so well yet, oh Father. In the effort of this online Sunday school, ஒவ்வொரு சின்ன பாடலையும், ஒவ்வொரு சின்ன ஆண்டோடைய வார்த்தையையும், அந்த டெஸ்டிமனி டைமையும் எங்களுக்கு ஆசீர்வத்தாரோ. இந்த முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சென்று அடைய, அதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நீங்கள் ஆசீர்வத்தாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் ஆகும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஏசப்பா, அதே போல் ரெகுலர் ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு சண்டேவும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் யங் சில்ட்ரன் கூடி வரும்போது, லார்ட், again we ask that your presence will be there in the midst of us, and oh Lord, we ask that you will speak with us, Lord, irrespective of who the teacher may be, who the worship leader may be. We ask, Lord, that you will speak with us through the songs. We ask that you will, oh Lord, bless and prepare the worship leader, and oh Lord, the
the whoever is going to share the lesson and whoever is going to coordinate for that day, oh Father. We ask, oh Lord, that you will bless the entire team, oh Father, that is at work, oh Lord, for the regular Sunday school as well, Lord. Every week's lesson, every week's worship time may be blessed, oh Father God. We ask, oh Lord, that you will give more and more teachers, oh Father. We ask that you will bring more and more resources, oh Father, oh Lord, so that we may be able to minister to the children in this day and in this age, oh Father, with more with more effectiveness, oh Father, more effectively, Lord Jesus. And oh Lord, the child's heart may be prepared every Sunday, both for online Sunday school as well as for regular Sunday school. Children's hearts may be prepared when they come, oh Lord, to, oh Lord, Sunday school, oh Father. We pray and plead with thee, oh Father, for a larger place to worship, oh Father. And we pray, oh Lord, all the children may gather together in the name of our Lord and our Savior Jesus Christ, oh Father. We pray that you will enlarge our space, oh Father. We pray that you will enlarge our heart also, Lord. We pray that you will enlarge open our eyes, Lord, and open our ears and give us a heart that is obedient, so that Lord, whether it is online Sunday school or offline Sunday school, oh Father, Lord, all of us may receive the word of God with open heart, oh Father, with obedient heart, oh Lord. Let the word of God be strongly rooted in us and take deep root in us, and also, Lord, bear fruit of 30, 60 and 100-fold in the days to come. Lord, we remember and pray for every person involved also in the online Sunday school ministry, oh Father, the back-end team, oh Father, that is working several days of the week, oh Father, to prepare the audio files, the video files, oh Father. We pray that you will bless their labor of love. We pray that you will increase time for them, and we pray that you will give them more and more ideas of how to serve, oh Lord, you and to minister to the children in creative and engaging ways, oh Father, through this online platform. We pray thou, the God of wisdom, the God of Solomon, the God of David, and the God of Daniel, Shadrach, Meshach, and Abednego, may give the entire teaching Sunday school teachers, oh Father, all wisdom, knowledge, understanding from heaven above, oh Father, all creativity. Thou art the God of all creation, Lord, and also, Lord, all the resources possible, deep insight into your word, so that we may minister to these children. Also, I pray for all the Sunday school children, oh Father, wherever they may be in the world, oh Father, whoever is watching the online program, whoever is gathering in the physical platform also, Father, we pray that our children may be protected from the deceiver, oh Father. We pray they may be guarded and covered every day, every minute under the precious blood of the Lord and Savior Jesus Christ. We pray for them to be rooted and grounded, oh Father, in the Lord Jesus Christ. We pray for them to grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. We pray, Lord, that they may begin their day, end their day with Lord, with reading their Bible, with prayer. They may make you the central point, and also the first, give you the first place in their life, Lord. Let them fear you, O Lord. Let them know you and thereby fear you, Lord. And, O Lord, we pray, O Lord, that you will teach them the ways of the Lord, O Father. Your word says we have to teach the children the ways of the Lord, and when he grows older, he will never forget it and never deviate from it. As we attempt to teach them, may the enemy not, O Lord, not be able to take away the word from the children, O Lord, but their hearts may safeguard the word of God in them, so that they, O Lord, in the time of trouble and temptation, may not be able to wander, but they may be firmly entrenched in the word of God, O Father. O Lord, we pray and rebuke and bind every work of darkness working against these children, O Father, to tempt them away from the word of God, to tempt them away from spending time with the word of God. O Lord, to engage them in other worldly activities, especially with mobile phone and the internet, O Father. We pray their eyes should be open, their hearts should be clear, O Father God, to know that they serve a true and the living God, and that you are going to return, O Father.
Help them to taste your love, O Father, and that love may anchor them to you all the days of their life. Provide for the needs of their children, of these children, as they grow older, O Father, go from class to class, O Lord. We pray that you will meet their needs emotionally, physically, spiritually, and mentally. O Lord, all needs may be met, O Father, and the right growth and development may be given to them. Good health and strength may be given to them. Their families may be blessed, O Father, and Lord Jesus, they may together as a family love you, serve you, worship you at home and in church, Lord. We thank you for all those children, O Father, who with your help have entered into a new year. Thank you, O Lord, for adding one more year into their lives. Thank you for having been with them, O Lord, all through the past year, for guarding their feet, for guarding their life, for providing for their needs, and for, O Lord, being with them in their studies in every way, O Lord Jesus. Especially we thank you, Lord, that you've given them a new year. We pray according to Psalm 65:11, you will help them, O Lord, and crown the year, O Father, with thy goodness, and may their paths, O Lord, drop fatness all through this year, Lord. Let your presence go with them, O Father. Cover them under the shadow of thy wings. Keep them as the apple of thine eye, engraven upon the palm of thy hand. Be a wall of fire round about them. May the protection of Psalm 91 and Psalm 121 be given to these children in a very special way all through this coming year. We thank you for Mahima, O Lord, who has celebrated her birthday on 2nd of July. We bless her in the name of our Lord and Savior Jesus Christ. We thank you for Auntie Mary Devadas, who celebrated her birthday on the 3rd of July. We bless her in your name, Father God. Lord, we pray for Angel Sarah, also having celebrated her birthday on the 3rd of July. We bless her in your name, Father God. Bless the senior child from heaven above. Also, we pray and thank you for Ebenezer Solomon, your faithfulness to him. Oh Lord, as he celebrated his birthday on the 5th of July, we ask for your grace, your health, your healing, your presence and provision for this young man, oh Father. We thank you for helping David Nathaniel celebrate his birthday on the 5th of July. This KG child may grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. He may accept you as his personal Savior, oh Father. We thank you, oh Lord, for Sister Lizzie Rajan, Sunday school teacher, who with your help has, O Lord, entered into a new year on the 29th of June, O Father. We bless Auntie in your name and ask that your blessing of good health, strength, O Lord, and all provisions may be met, O Father, in and through our Lord and Savior Jesus Christ, O Father. We pray, O Lord, that your presence may continue to be with us as we leave from this online platform to go on to the rest of the duties in this world. We ask, O Lord, that your presence will continue to be with us, and, O Lord, the words that we have heard from the living word of God, O Lord, the worship that time may continue to, O Lord, work in our hearts, may do a new work, a great work, a transformative work in our spirit, soul, body and mind, and help each one of us to live for your glory, for your honor, and for your kingdom's extension. Thank you once again for this time of prayer. Until we meet next week, same time in the online platform, we ask your presence may go with us and give us rest. In the வேளையிலும் அப்பா எங்களுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யோகஸ்ரீ அவளுடைய தகப்பனார் குட்டி அவங்க கூட ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் ஸ்டோன் இந்த பிளாடர் அந்த ப்ராப்ளம்காக அட்மிட் ஆகியிருக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் தான் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரணும். இந்த கால் பிளாடர் ஸ்டோன்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் பரம வைத்தியராக இருந்து அவங்களுக்கு ஹீலிங் டச் தாங்க. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆகையால் உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குங்க. உம்முடைய காயப்பட்ட கரத்தை அவர் மேலே வைத்து குணமாக்குங்க. உம்முடைய திரு ரத்தத்தை அவர் மேலே பூசி குணமாக்குங்க. பரிசுத்த ஆவியானோட வல்லமை அவர் மேலே ஊற்றுங்க. ரிசரக்ஷன் பவர் ஆஃப் த கிராஸ் ஆஃப் கேல்வரி அது அவருக்குள்ள கிரியை செய்யட்டும். அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் ஹீலிங் டச்சை அவர் அனுபவித்து ஆண்டவருடைய நன்மைகளை அவர் பலருக்கு சாட்சியாய் சொல்கிற ஒரு நல்ல ஒரு விட்னஸாக டெஸ்டிமனியாக மாற்றித்தாங்க. அற்புதங்களை செய்தரலாம். சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென்.
The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.